ஹலோ. ஏமா இது உங்களுக்கே நல்லா இருக்கா? இப்படி பிராடத்தனம் பண்றீங்களே. சீச்சி, நீங்களா என்ன ஜென்மமோ? ஊர்ல இருந்து ஒரு பையன் கூட உங்க மில்லுக்கு நெல் அரைக்க வரமாட்டாங்கம்மா. பாத்தீங்களா அத்தை, அந்த ராசாத்தியால உங்களுக்கு எவ்வளவு கெட்ட பேருன்னு. வாங்க, இப்ப சந்தோஷமா? ராசாத்தி ராசாத்தின்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுனீங்களே, இப்ப என்னாச்சு? டைம் கேட்டு அது இதுன்னு பேசி மில்ல இழுத்து மூடிட்டால. போன் பண்ணி ஊர்க்காரங்களை நசிங்கப்படுத்துறாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? இதுக்குதான் அந்த ராசாத்தி பேச்சு கேட்டு ஆடாதீங்கன்னு சொன்னேன். இப்ப பாருங்க, நாம இங்க அசிங்கப்பட வேண்டியதாயிடுச்சு. அவ ஒரு விளங்காதவன். அவ கால் எடுத்து வச்சாலே உருப்படாம தான் போகும். மரகதம், கொஞ்சம் நிறுத்துறியா? நடந்தது என்னன்னு தெரியாம நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கிற. மில்லு காப்பாற்றப்பட்டது ராசாத்தியால தான். நியாயமா நீங்க ராசாத்திய பாராட்டி பேசணும். ஆனா நீங்க அவளை வாய்க்கு வந்தபடி தூத்திட்டே இருக்கீங்க. நீ ஒரு திருந்தாத ஜென்மம். அது தெரிஞ்சுதான் இனி ராசாத்தி இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கே நல்லா தெரியுது நம்ம என்ன நல்லது பண்ணாலும் இவங்க நம்மளை ஏத்துக்கிற மாட்டாங்கன்னு. நீ எல்லாம் எப்பதான் திருந்த போறியோ? அண்ணே, ராசாத்தி மட்டும் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலைன்னா நானும் அண்ணனும் இந்நேரம் ஜெயிலுக்குள்ளதான் இருந்திருப்போம். அதெல்லாம் சரிங்க தம்பி. ஆனா நம்ம குடும்பத்துக்கு ஒரு கெட்ட பேரை வாங்கி கொடுத்துட்டாலே, அதனாலதான் அவள் எனக்கு பிடிக்கலன்னு சொல்றேன். அந்த ஆபீசர் அப்பவே பிரச்சனையை முடிச்சுக்கலான்னு சொன்னார்ல, சரின்னு போகாம எதுக்கு 12 மணி நேரம் டைம் கேட்கணும்? இப்படி ஊர் ஃபுல்லா நம்மள பத்தி தப்பு தப்பா பேசுறதுக்கா? அவளோட திட்டம் என்ன தெரியுமா? பெரிய வீட்டு மில்ல ஜப்தி பண்ண போனாங்க. அந்த ராசாத்தி தன்னோட பவரால காப்பாத்திட்டான்னு இந்த ஊரே பேசணும். அவ நல்ல பேர் வாங்கணும், நாம எல்லாரும் கெட்ட பேர் வாங்கணும். எவ்வளவு கெட்டணும் அந்த ராசாத்திக்கு. யாருக்கு? ராசாத்திக்கு கெட்ட என்னமா? உன்னெல்லாம் திருத்தவே முடியாது தம்பி. இவங்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. தூங்குறவங்கள எழுப்பிடலாம், ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள என்னதான் பண்றது? ஏமா நீ இப்படி இருக்க? அப்படி என்ன ராசாத்தி நீ மேல கோவம் உனக்கு? நல்லதே செஞ்சாலும் எப்படி குத்தம் கண்டுபிடிக்கிறதுன்னு அலைகிற. ச்சே, நீங்க வாங்க சித்தி. பாத்தீங்களா அத்தை, அந்த ராசாத்தி எப்படி எல்லாரையும் மயக்க வச்சிருக்கான்னு. ஆனா அவ வலையில நீங்க மட்டும்தான் சிக்காம தெளிவா இருக்கீங்க. அவ என்ன பண்ணாலும் உங்களை மட்டும் ஏமாத்தவே முடியாது அத்தை. நான் என்ன இவங்கள மாதிரி ஏமாலியா? நான் இருக்கிற வரைக்கும் அவளால இந்த வீட்டு படி ஏற முடியாது. படி ஏறவும் விட மாட்டேன். அத்தை அழகா இருக்கீங்க. Thank you. ஹாப்பி வெட்டிங் டே மாமா. Thank you. வா போலாம். மாப்ள, திருமண நாள் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. ரசதி, திருமண நாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் அண்ணே. பொன்னி, இது வந்துட்டேன். ரெண்டு பேருக்கும் மனமார்ந்த திருமண நாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் அண்ணி. அப்புறம் இங்க பாருங்க,
இன்னும் எத்தனை நாளைக்கு 2 பேர் மட்டும் இதை கொண்டாடிட்டு இருக்க போறீங்க? அடுத்த வெட்டிங் டேக்குள்ள ஒரு மருமகனையோ மருமகளையோ பெத்து கொடுக்கணும், சரியா? புனி அம்மா ரெடியா? ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ரசதி அண்ணா, அப்பா போட்டோ முன்னாடி நின்று ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. ரசதி, உங்க அப்பாவோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும். நீ எப்பவுமே சந்தோஷமா இருப்ப. சரி வா. அத்தை, இன்னைக்கு நம்ம எங்கெல்லாம் போக போறோம்னு சொல்லிடுங்க, சரியா? அம்மா ஹோட்டலுக்கு போலாம். ஓகே, சரியா? இலக்கியா, பாட்டி ரெடி ஆயிட்டாங்களான்னு பாரு. போ. ராசாதி, அண்ணி ஸ்னேகாக்கு கால் பண்ணி கோவிலுக்கே வர சொல்லிடு. சரி. உட்காருங்க மாப்ள. பரவாயில்ல இருக்கட்டும். ராசாத்தி, திருமண நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஸ்னேகா, நாங்க எல்லாருமே கோயிலுக்கு ரெடி ஆயிட்டோம். நீங்க அங்க வந்துருவீங்கல்ல? நாங்களும் கிளம்பிட்டு தான் இருக்கோம். இதோ வந்துருவோம். சரி, ரோஜாவையும் குமரன் மாமாவையும் மறக்காம கூட்டிட்டு வாங்க. கண்டிப்பா கூட்டிட்டு வந்துடுறேன். சரி, சொல்லிட்டு அண்ணே கிளம்பிட்டு இருக்காங்களா? வந்துருவாங்க. சரி. வா. அண்ணா, என்னண்ணே வீடு பூட்டி கிடக்கு? அதான்டா எனக்கு ஒண்ணும் புரியல. இப்ப என்னென்ன பண்றது? டேய், கொஞ்சம் பேசாம இருக்கியா? டேய், வீட்டுல யாரும் இல்லைன்னு அர்த்தம். எங்கேயாவது வெளியில போயிருப்பாங்க. என் கூட வா. சரிண்ணே. எங்கடா போற? நிப்பாட்டு. ஸ்டாண்ட போ. ஸ்டாண்ட் போட்டனே. வெயிட் பண்ணுவோம் கொஞ்ச நேரம். அண்ணே, என்னண்ணே வீடு பூட்டி இருக்கு, தேவையில்லாம நம்ம ஏன் எங்க வெயிட் பண்றோம்? டேய், நான் சொல்றதுல 1000 அர்த்தம் இருக்கும்டா. கேள்வி கேட்காம பேசாம வெயிட் பண்ணு, புரியுதா? சரி, நம்ம வீட்டை பாரு. பூட்டின வீட்டே இப்படி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான் முட்டா பைய. என்னதான் பண்ண போறான்? டேய், என்ன ஏண்டா குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்க? வீட்டை பாருடா. இல்லண்ணே, ரொம்ப நேரம் வீட்டையே பார்த்தா போர் அடிக்குதுண்ணே. ஒரு ரிலாக்ஸ்க்காக தானே உங்க மூஞ்ச பார்த்தேன். ஓஹோ, என் ஃபேஸுக்கு அவ்வளவு வேல்யூ இருக்கா? அதெல்லாம் ரூம் போட்டு அப்புறமே பாத்துக்கலாம். முதல்ல வீட்டை பாரு. டேய் அண்ணே, டேய், நான் நின்னுக்கிட்டு இருக்கேன், நீ உட்காந்துருக்க. சாரிண்ணே. எந்தடா? உட்காருங்க. நீங்க உட்காருங்க. அண்ணே, காலையில இருந்து கண்ணுல விளக்கெண்ணெயை விட்டு பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வீட்டுல ஆள் இருக்கிறதுக்கான அறிகுறியே இல்லண்ணே. நம்ம வெயிட் பண்றது வேஸ்ட்ண்ணே. அவசரப்படாதடா. அன்னைக்கு இந்த வீட்டுல தான் இனியனை அந்த பொம்பளையோட பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா வீடு டூலெட் போட்டிருக்கு. என்ன ஏதுன்னு விசாரிச்சா 6 மாசமா வீடு பூட்டி தான் இருக்குன்னு அது இதுன்னு ஒரு புது கதையை சொல்றாங்க. இதுல ஏதோ ஒரு குழப்பம் இருக்குடா. அதை கண்டுபிடிச்சிட்டா எல்லாம் சரியாயிரும். நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு பேசாம. அண்ணே, மேல 1/2 மணி நேரம் காத்திருந்து பார்த்தாச்சு, ஒன்னும் தேர்ற மாதிரி இல்ல. வாங்கண்ணே போவோம். அப்படிங்கிற? சரிடா, வா போலாம். வண்டி எடு. சரிண்ணே. டேய் வாடா. என்னண்ணே? ஒரு ஆட்டோ வந்து வீட்டுக்கு முன்னாடி நிக்குது.
அண்ணே வீட்டுக்கு முன்பக்கம் பூட்டை போட்டுட்டு உள்ள இருக்காங்கண்ணே. பின்வாசல் வழியா வந்திருக்காங்கண்ணே. எல்லாரும் நம்மள டபாய்க்கிறாங்கண்ணே. டேய் அதோட ஒரு முக்கியமான விஷயம், அந்த பொம்பளையோட பக்கத்துல வர குழந்தைய பாரு. டேய் அங்க பாரு, அந்த பொம்பளை தான் அந்த குழந்தைய கூட்டி வருது. அண்ணே ராசாத்தி வீட்டுல இருக்கிற குழந்தையாச்சேண்ணே. ஆமாண்டா, அந்த குழந்தைக்கு இவதான் அம்மா. இவதான் இனியனோட செட்டப். எப்படி கையும் களவுமா மாட்டிக்கிட்டா பாத்தியா? டேய் நீ முதல்ல போனை எடு, போட்டோ எடுத்து நம்ம கண்மணிக்கு அனுப்புவோம். சரிண்ணே. அண்ணே எடுத்தாச்சு பாருங்க. காட்டு. எங்கடா முகத்தை எடுக்க சொன்னா முதுவை எடுத்து வச்சிருக்க? டேய் ஆட்டோ போதுடா, வண்டி ஏறா, வண்டி ஏறா, 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 உட்காருங்க, போடா. வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துன்னு இருக்கேன். உங்களுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். நன்றிங்க. நீங்க சொன்னீங்கன்னா பூஜைக்கு ரெடி பண்ணிடலாம். நல்ல நேரம் போயிட்டே இருக்கு. கொஞ்சம் இருங்க, இன்னும் 1-2 பேர் வரணும். பேஷா வரட்டும், அதுக்குள்ள நான் பூஜைக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி வச்சிருக்கேன். குடுமா குடுங்க, இத குடுமா குடு, இந்த குடுமா இலக்கிய எடுத்து சக குடும்பானாம் க்ஷேமஸ்தைரிய வித்ய வித்யபல ஆயுள் ஆரோக்கியஸ்வர்யானாம் அபிவிருத்தியர்த்தம். தம்பி, குமரன் தம்பியும் ஸ்னேகாவும் வரணும்ல? ஆமா அண்ணி, வந்துருவாங்க. நீ கிளம்பும் போது போன் பண்ணல? ஆமா மாமா, இப்ப வந்துருவாங்க. வாங்க ஸ்னேகா. சாரி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கரெக்ட்டா தான் வந்திருக்கீங்க. நீங்க மட்டும் தான் வந்தீங்களா? அவர் வந்துருவேன்னு சொன்னாரு. சரி வெயிட் பண்ணுவோம். குமரன் வரலையா? நான் வர கொஞ்சம் லேட் ஆகும், அதான் இங்கே வான்னு சொல்லிட்டாரு. அவர் ஃபோன் பண்ணி, அவருக்காக நீங்க வெயிட் பண்ண வேணாம், பூஜையை ஆரம்பிச்சிடலாம். இல்ல, அவர் வந்துருவேன்னு சொன்னாரு. குமரன் வரும்போது வரட்டும், நம்ம பூஜை ஆரம்பிக்க சொல்லலாம். அண்ணே என்னண்ணே, ஆட்டோ மிஸ் பண்ணிட்டோமா? எந்த பக்கம் போயிருப்பா? டேய் ஒண்ணு இந்த பக்கம் போயிருப்பா, இல்ல இந்த பக்கம் போயிருப்பாடா. வண்டி இந்த பக்கமா விடுறா. அண்ணே நாம இந்த பக்கமா தேட போய் அவ அந்த பக்கமா போயிட்டானா? அப்ப இந்த பக்கமா வண்டி விடு. அண்ணே நம்ம இந்த பக்கமா தேட போய் அவ அந்த பக்கமா போயிட்டானா? லாஜிக்கா தான்டா பேசுற. இப்ப என்னடா பண்றது? கால்ல இருந்து டீ தண்ணி இல்லாம உன் கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கேன்ல, பசிக்குதுண்ணே, ஏதோ வாங்கி கொடுண்ணே. ஏய் பாக்கெட்ல காசு இல்லடா. உன் சட்டையில பாக்கெட்டே இருக்காது, எப்படி பைசா இருக்கும்? டேய் பைசாவே வைக்க கூடாதுன்னு தான் நான் பாக்கெட்டே வச்சுக்கலடா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு பசிக்குது, ஏதாவது வாங்கி கொடு, அப்பதான் நான் உன் கூட தேட வருவேன். அப்படிங்கிற? டேய் கோயில்டா. என்ன சொல்ற? டேய் கோயிலுக்குள்ள போனா பசிக்கு சக்கரை பொங்கல் கிடைக்கும்டா. சரியா? அதுவும் சரிதான். வண்டி எடுத்துட்டு வா. வா வா.
வாடா. டேய் அங்க பாருடா. ஸ்னேகாடா. ஆமாண்ணே. டேய் சக்கரை பொங்கல் தானே கேட்டேன். ஆமாண்ணே. உனக்கு சக்கரை பொங்கல் கிடையாது, மட்டன் பிரியாணியே வாங்கி தரேன். அண்ணே வெள்ளாட்டு கறியோட கட்டிங்க. ஏய் வாடா, போன் போட்டு சொல்லுவான். போன் எடுறா. ஏய் யாரடி இந்த நேரத்துல போன்ல? வேற யாரு, அந்த ராமலிங்கம் தான். எடுத்து பேசு, ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும்டி. வேற என்னத்த சொல்ல போறான்? குடிக்கார கபோதி, குடிக்க காசு கேட்பான். சொல்லியா? மா, அந்த சினேகா ராசாத்தி இனியன் குடும்பத்தோட அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கா. என்னையா சொல்ற? ஆமாங்கம்மா, ஏதோ பூஜைக்கு வந்திருப்பாங்க போல இருக்கு. ஒன்னா ஒரே குடும்பமா எல்லாரும் இருக்கிறாங்க. இப்ப வந்தீங்கன்னா மொத்தமா புடிச்சிடலாம். சரி சரி, நீ அவங்க மேல ஒரு கண்ணு வச்சிரு, நான் இப்ப உடனே வரேன். சரிங்கம்மா சரிங்கம்மா சரிங்கம்மா. இங்க என்னடா பாக்குற? போடா. சரிண்ணே. ஏய் என்னடி கண்மணி இவ்ளோ பரபரப்பா போற? எங்கடி போற? ஏதாவது பதில் சொல்றாளா பாரு. அத்தை அத்தை. என்ன கண்மணி? அந்த இனிய ராசாத்தியோட கல்யாண நாளுக்கு நம்மள கூப்பிட்டு நம்ம வரலன்னு சொல்லிட்டோம்ல. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? நம்ம யாரும் வரமாட்டோம்னு தெரிஞ்சுக்கிட்டு தைரியமா அவரோட செட்டப் அந்த ஸ்னேகாவை கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. ஓ, இதுதான் விஷயமா? அந்த ராசாத்தி உங்க பேரும் நம்ம குடும்ப பேரும் கெட்டு போகணுங்கிற கெட்ட எண்ணத்துல நம்ம ஊரு கோயிலுக்கு அவளையும் கூட்டிட்டு வந்து பூஜைக்கு கொடுத்திருக்கா அத்தை. அத பாக்குற நம்ம ஊர்க்காரங்க உங்களை பத்தி தானே தப்பா பேசுவாங்க. அந்த ராசாத்திக்கு அந்த அளவுக்கு திமிராயிடுச்சா? அவ இந்த ஊருக்கு வேணா சேர்மனா இருக்கலாம், ஆனா அவ என் கால் தூசிக்கு கூட பெறமாட்டா. ஆமா அத்தை, வாங்க அந்த பொம்பளையையும் ராசாத்தியையும் கையும் களவுமா புடிச்சு எல்லார் முன்னாடியும் நிக்க வச்சு நாக்கு புடுங்குற மாதிரி கேள்வி கேட்போம். அப்பவாச்சும் அவங்க திருந்துறாங்களான்னு பாப்போம். வாங்க அத்தை. வாங்க போலாம். சதமானம் பவதி சதாயுத் புருஷர் சதேந்திரிய ஆயுட்சேவேந்திரிய பிரதிஷ்டதி. இந்த மாலை அவளுக்கு போடுங்க. இப்பதான் புதுசா கல்யாணம் ஆன மாதிரி வெக்கத்தை பாரு ரெண்டு பேருக்கும். ராசாத்தி, வெக்கப்படும் போது நீங்க இன்னும் அழகா இருக்கீங்க. அப்படியா?
வணக்கம்மா. 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 கோயிலுக்குள்ள தான் இருக்காங்க. இனியனுக்கும் ராசாத்திக்கும் கல்யாணம் நாள்ல கோயிலுக்குள்ள தான் இருக்காங்க. சிறப்பு பூஜைன்றதுனால ஸ்னேகாவும் வந்திருக்காங்க. இன்னைக்கு இருக்கு அந்த இனியனுக்கும் ராசாத்திக்கும். வாங்க. ம்